தம்பி நினைச்சிருப்பான் பல அடிட்டு ஏதோ போய் சாத்தி போட்டு வர வேண்டிய நினைச்சா தம்பி வந்திப்பான். மண் வருது, மண் வந்தால் மண் பறிக்கணும்னு சொன்னால் மண் பறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இல்லை. அப்போ இதில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று நின்றது. அப்போ அன்னைக்கு சொன்னால் அண்ணன் ஆட்டோ எடுத்துக்கா வெளியில் விடுங்க உண்டு. அப்போ அண்ணன் வந்து புதுசு தானே. அப்போ அன்னைக்கு விஷயம்லாங்க என்ன செஞ்சு விட்டேன்னா இங்கே ஆட்டோ இங்கே விட்டு விட்டேன்னுவாங்க. நல்ல ஆளும் கொஞ்சம் பின்னுக்கு விட்டுருந்தா இன்றைக்கு ஆள் மாட்டுன்ற காலைக்க விட்டாலே இருந்துருக்கு. தம்பி எங்கிட்ட நீல கொப்பி இருக்கு எங்கே அங்கே எடுத்துடா கொடுக்க போங்க. கா பற்றி வேறு ஊரில் கிழிஞ்ச ஒப்பின்ற காத்தான் எடுத்துட்டு வேறு உங்கள் நீலவண்டா சரியாடா மொக்கா இது நீளத்தில் புள்ளி இல்லையடா எடுத்துடா வேண்டிய இன்னும் ஃபோன் பண்ணியா இருக்கு என்ன சொன்னவன் சரி. மழை பிரச்சனைகள் இருக்கிறபடியா மார்னிங் வந்துட்டு கான்கிரீட் போடணுன்னாக்காண்டி இப்போ இரவிரவா வந்துட்டு தம்பியாக்கள் வந்து பழைய அடிச்சுன்னு இருக்கிறாங்க. சின்ன சின்ன துண்டாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வட்டி 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 வந்துட்டு ஜாயின் பண்ணி அடிக்கணும். இந்த செட்டப் என்ன மாதிரின்னு சொல்லி இப்போ அந்த செட்டப்புக்கு எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்படி இப்படி வந்துட்டு அடிக்க வேண்டி இருக்கும். வந்து ஆனா அக்னி கொட்டா படிக்கிறான் அரைவனா காப்பதி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்ன வேலை நேற்று செஞ்சாங்க, நேற்று உடைச்சி க்ளீன் பண்ணாங்க. உடைச்சி எல்லாம் கம்பி எல்லாம் வந்துட்டு கட்டியிருக்கா காட்டினாங்க. அப்போ இப்போ மழைன்ற காரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவசரமாக வந்து இப்போ நாளண்டைக்கு அடுத்த தினமெல்லாம் பயங்கர மழையாண்டு வெதரில் பார்த்தால நாங்கள் நாளைக்கு வந்துட்டு கான்கிரீட்டை ப்ளேஸ் பண்ண கொண்டுட்டு என்ன செஞ்சோம்னு சொன்னால் டக்குண்டு பழைய அடிக்கிறபடின்னு வந்துட்டு இன்றைக்கி நைட் வேலை சொன்னான். அப்போ அவனும் வந்து வேறோட வேலையை முடிச்சு போட்டு எனக்காண்டி உண்மையிலே வந்தப்போ நைட்டு பழைய அடிச்சு ஒன்று இருந்தால் டக்குண்டு நாங்கள் யோசித்தோம் ஓகே அப்படின்னா அப்படியே வந்துட்டு கான்கிரீட்டை ப்ளேஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இனி கான்கிரீட் ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு வயரிங் பைப் வைக்கணும். அப்போ பைப் வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு விட்டு டக்குன்னு வந்துட்டு நான் சுமன் கடிக்க சுமன் வந்தார். அப்போ சுமன் ஆள் வந்துட்டார். நான் பைப்பு வாங்குற கிடமில்லை ஞாயிற்றுக்கிழமையால ஹார்ட்வேர்லாம் போட்டு அப்போ என்ன செய்கிறது ஏன் டக்குன்னு தெரிஞ்ச ஒரு அண்ணா கடிச்சா அண்ணா அப்படி கொஞ்சம் சாமான் வேணும் கடையை திறந்து எடுத்து வைக்கணும் அதுக்கு என்ன வாரன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அந்த டைமிங்காக செட் பண்ணி வந்த அளவுக்கு கடவுள் சித்தமாக வந்து இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ மேலே வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தால் வந்துட்டு பழைய அடிச்சு கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கத்தால் வந்து வயரிங் அந்த கண்டியூட் பைப் வந்து வச்சு கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை செய்ய இருக்குது, அதுவுமே வந்துட்டு செய்யணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு விடிய வந்து கான்கிரீட் போடுறோன்னு சொன்னால் இப்போ சல்லி மண் வந்துட்டு ஒரு யார்டில் நாங்கள் எடுக்க காய்ச்சினாங்க. அப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்துருக்குது. இப்போ அதுவும் வந்தால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடிய வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு கான்கிரீட் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்றைக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு சிவராத்திரி என்று சொல்லலாம். வந்து சிவராத்திரி சல்லி காணுமோ சல்லி காணுமெண்டு நினைக்கிறேன். ஏன்டா இப்போ முன்னுக்கு சன்செட்டு தான் வந்து கான்கிரீட் கூட மாதிரி வேண்டாம். கான்கிரீட் வந்து 5 இன்ச்சு போட வேண்டி வரப்போகுது. ஏனென்றால் இவங்க அந்த கண்டியூட் பைப்பை வந்து கீழுக்கு தள்ளி விட்டாங்களா அது கம்பி எலும்பிட்டுது. எலும்பினா 4 இன்ச்சு மேல் விளிம்புக்கு வருதுண்டா அங்கே 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கவர் வேணும். அப்போ அதால் இப்போ 4.5 இன்ச்சு இல்லாட்டி 5 இன்ச்சு தான் கான்கிரீட் போட வேண்டி வரும். இப்போ எல்லாம் உங்களை மேலே கொண்டே நான் டீட்டெயிலாக காட்டுறேன் சரியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இப்போ மண் வருது, மண் வந்தால் மண் பறிக்கணும்னு சொன்னால் மண் பறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடம் இல்லை. அப்போ இதில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று நின்றது. அப்போ அன்னைக்கு சொன்னால் அண்ணன் ஆட்டோ எடுத்துக்கா வெளியில் விடுங்க உண்டு. அப்போ அண்ணன் வந்து புதுசு தானே. அப்போ அன்னைக்கு விஷயம்லாங்க என்ன செஞ்சு விட்டேன்னா இங்கே ஆட்டோ இங்கே விட்டு விட்டேன்னுவாங்க. நல்ல ஆளும் கொஞ்சம் பின்னுக்கு விட்டுருந்தா இன்றைக்கு ஆள் மாட்டுன்ற காலைக்க விட்டாலே இருந்துருக்கு. மாடா மாடு தான் மாட்டு காலைக்க விட்டாலே இருந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துருந்தா அந்த ஆளுடைய வீட்டை அவனை வாடும் இல்லை ஏதோ கடவுளே என்று உதிரை விட்டோடையாக தப்பிச்சார். ஆள் கொண்டு போயிருக்கும். நான் தான் சொல்ல இடம் இங்கே வெளியே விடுங்க காண மாட்டேன். நீங்கள் பார்த்தோன்னீங்க வெளியில் வர சொல்லிக்கலாம். இதில் விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன் அப்படி சொன்னவர் உதாரண எடுத்து சொல்லிடலாம். இந்த காலம் சைக்கிளே எதி கொண்டு வராங்க. அப்பா இப்போ
ஆ இப்போ படியை விட்டுட்டு இங்கே டோஜி இந்த அடிங்க இப்போ வந்து டிப்பர் வேறுமா இதுக்குள்ளே இப்போ டிப்பர் வேறும் சரி பாருங்க உடம்புல இருந்தால் இங்கே இந்த கல்லை எடுத்துருந்தா பார்த்தியேசி நீங்கள் ஒரு அந்த பப்பாசிக்குள்ளே எல்லாத்தையும் வந்து வட்டி போட்டிருக்கீங்களா இல்லை அதே மாதிரி அப்படியே சேர்த்து மேலே ஏற்றிடுவோம் இப்படியே பறிச்சு போடலாம் புல்ல வெட்டாத ஏன் புல்ல வெட்டுவான் புல்லு வெட்ட மாட்டேன் என்னதுக்கு புல்லு வெட்டுவான் அவன் மண் கொட்டுறதுக்காக சொல்றான் அது புல்லு கிடையாது அது சரியான இப்போ என்ன இந்த புல்லு வெட்டு அது கிடையாது அடே இப்போ அதுக்காக தான் அந்த பப்பாசி இல்லாத புடியில கிடந்து அதை ஒதுக்கினான் ஒரு லோட்டு மண் இப்படி கேட்க 2 லோட்டு 3 லோட்டு அடித்தா 3 கடைக்காரன் இந்த வீட்டுக்குள்ள விடும்போட மண் பம்பலில் இப்போ இவ்வளோ காசுக்கு மண்ணை பறிச்சப்போ அப்படின்னா எல்லாம் கல் அடிக்கிடுவோம் கல் எடுக்குவோம் கல் எடுக்க என்னண்டா இப்போ எங்களுக்கு அங்கால பூச்சி வேலை நிலம் எடுக்கிற வேலை எல்லாம் நிறைய வேலைக்கு வந்து அப்போ ரேடியாக எடுத்து விடுவோம்னு சொல்லி போட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சல்லி வந்து அவ்வளோதான் கிடக்குது இந்த சல்லி வந்து அன்றைக்கு என்ன சொல்கிறோம் ஒரு டிராக்டர் பறித்தது ஒரு அரை டிராக்டர் கிடந்தது இவ்வளோ சல்லியும் போங்கல அந்த மாவுள் பைக்கிறோம் எடுத்து போட்டாங்களே என்ன நிலம் இருக்கிற ஆனால் நியாயமாக எடுத்துருக்காங்களே என்ன அப்படிப்பா எத்தனை பேக் கான்கிரீட் போட்டோம் அன்றைக்கு புதுப்புறா 10 பேக் நேற்று நான் சும்மா சொல்லி விடேன் தம்பி எங்கிட்ட நீல கொப்பிக்கா இருக்கு எங்க அங்கே எடுத்துடா கொடுக்க போங்க கா பற்றி வேறு இந்த ஊரில் கிழிஞ்ச ஒப்பின்ற காத்தான் எடுத்துடுற வேறு உங்கள் நீலமண்டா சரியாடா மொக்கா இது நீளத்தில் புள்ளி இல்லையடா அடே அது மற்ற நீல கொப்பியடா இது இல்லை அது வந்து எந்த கட்டிலில் வச்சிருந்தேன் காலமே ஏதோ ஒரு கணக்கினா அப்போ நினைக்க காருக்கு கொண்டு போன ஞாபகமாக தான் கிடக்குது கார் கீயங்க இங்கே அந்த கொப்பி இதில் இருந்தால் கதை சரிதா அப்போ அந்த கொப்பி இப்போ தேவையில்லை இல்லை இது கணக்கில் தான் இப்போ இதில் ஒரு கம்பி சாமான எல்லாம் மொக்கச்சக்கமாக தான் எடுத்தேன் இப்போ நாளைக்கே இப்போ மேலுக்கு வைக்க ஒரு 15 வைப் காணும் ஆனால் 30 வைப் பண்ணு இப்போ அந்த ஏனண்டா இப்போ கடை பூட்டினா அதுக்கு 15க்கு ஒரு 5 கூட ஒன்று ஏன் 15 கூட ஒன்று கேப்பியல் அதுதான் சொன்னது 30 இப்போ பார்க்க போனால் 15 காணும் போயிடும் 15 இப்போ சரி 30 ஆனால் எங்களுக்கு தேவைதான் இந்த இதுக்கு என்னத்துக்கு எங்களுக்கு இது ஜிப்சத்துக்கு மேலே வந்து வயரிங்குக்கு பைப் தேவைதானே பிரச்சனை இப்போ மேலே போனால் வந்து வேலை செய்கிற படியில் காட்டுற சரியில்லை நாங்கள் காட்டக்கூடிய படியில் காட்டுவோம் மேலே போவோம் மேலே அப்போ கீழே இல்லைங்க மண் வந்தால் அல்லாட்டி நீங்கள் படுக்க போகிறீங்களா இவன் ஜதுவுக்கு மேலே எடுத்துவேன் ஜது ஓ அடே ஜது அந்த ஒரு பெப்சின்னு எடுத்தோம் நான் மேலே வேலை செய்கிற படியில் கொண்டு கொடுப்போம் இல்லை 2 எடுத்தப்போ 1 கொடுத்துட்டு பிறகு 1 கொடுப்போம் இன்னொரு மனத்தையும் கழிச்சு 1 கொடுக்க அடிக்கடி கொடுத்தா சுகர் வந்துடும் இல்லை அப்போ அவன் ஜதுவை விடுவோமே ஹெல்ல எடுத்து சைட்டுக்கு வைக்க சொல்லி அடுக்க சொல்லி மண் பறிச்சா அப்புறம் அடே என்ன ஒன்று நீ பெப்சி எடுத்துனா வேண்டிய இன்னும் அப்போ ஃபோன் பண்ணியா இருக்கு நீ என்ன சொன்னவன் ஆஃபீஸில் சைன் ஆனால் இந்த ஆஃபீஸ் வந்து எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அன்றைக்கு ரைடிங்கே காசு இல்லையே ஆஃபீஸ்க்கு அதை ஏன்னா கடவுள் ஆஃபீஸ்ண்டா இப்போ எல்லாருக்கும் பிளாங்குது அது எந்த அந்த கருத்தை படுத்துனாக்கா இது இது அடே இதண்டி போட்டிங்களா ஓ சோடா 2 உங்கள்
அண்ணா சோடா குடிச்சா அப்போ முதல் முதல் இது என்ன ஆ இதான் உண்டு பட்டு தான் ஒரு ஏன்னா பட்டு கும்பம் மக்களை நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1:45 ஏன்னா இப்போ மாரி காலம்ன்றோடைய முதல்ல சொல்லியிருப்பேன் மழை பிரச்சனைகள் இருக்கிறபடியா மார்னிங் வந்துட்டு கான்கிரீட் போடணுன்றக்காண்டி இப்போ இரவிரவா வந்துட்டு தம்பியாக்கள் வந்து பழைய அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்களும் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றக்காண்டி நிற்கிறோம். வந்து இது பார்க்க உங்களுக்கு சும்மா நார்மல் வேலை மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பயங்கர வேலை. என்னென்னு சொன்னால் சின்ன சின்ன துண்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வட்டி 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 வந்துட்டு ஜாயின் பண்ணி அடிக்கணும். நான் ஆல்ரெடி எல்லாம் வந்து காட்டியிருப்பேன் வீடியோக்களில் வந்துட்டு இந்த செட்டப் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ அந்த செட்டப்புக்கு எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்படி இப்படி வந்துட்டு அடிக்க வேண்டி இருக்கும். வந்து கொஞ்சம் எடுத்து ஒடுங்கின மேலே இந்த கம்பி உண்டு தாங்க. இல்லை பிள்ளையும் சரி ஏண்ணே துண்டு போட்டேன்னு ஆ கீழே இல்லையேண்ணே சரி கணக்காரம் அதில் ஜாமன் அதில் கோழி கடை பொறுக்கி அடிக்கதாங்க கிட அக்கனே எங்கே வாங்கிக்கிறேன் வர சொல்லு ஓடியா. ஹசன் கான்கிரீட்டுக்கு எல்லாம் முட்டு சரியோ? இது முட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்கத்தோ இல்லையோ? அவ்வளோ தானே. இப்படி ஒரு மெட்ட பக்கம் இல்லை பட்டின பக்கம் இல்லை சின்ன துண்டுள்ள கூட வைங்க சைட்டுக்கு. வேலை அவங்க இன்றைக்கு ஏற்கனவே வேறு இடத்த பின்னேரம் மட்டும் செஞ்சு போட்டு பின்னேரம் தான் இங்கே வந்தது. அதால் சரியாக டயர்ட் ஆகலுக்கு கொஞ்சம் அதுவங்கிறா அந்த சோடா இருக்குல்ல. இப்போ எது வேறு இவ்வளோங்க இப்போ சுட்டியல் மூண்டையிலாக்கு வேறு கிடந்தா அசான் உண்டை வச்சுட்டு போனோன்னா சுட்டியல் கிடந்தா நாங்கள் அடிப்போம் பின்னாணி.
ஓ நிச்சயமா இல்லை இப்போ. அடுத்த முறை அந்த வெட்டைக்கு அந்த நீளத்தை கூட்டி வெட்டினீங்கன்னா சரி, நீளம் காணாதான் பிரச்சனை. அது பிறகு சொரஞ்சொன்னிக்கும். இதுக்கப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த பலகையை விட அந்த தகரம் இருக்குல்ல, வளைவு தகரம், அதண்டா இன்னும் பெட்டராக வேண்டாம். இல்லை ஆனால் ஒரு போட் இருக்குல்ல இதோட இந்த ஹார்ட்வேரில் அந்த அந்த என்ன தண்ணி வட்டை ஊதும், இந்த காவடிகளுக்கு அடிப்பான் வளைச்சி, இதை போட்டுன்னு சொல்லுவாங்கடா. சிப்போட்டோ அது நல்லா இல்லோ, அது நல்லா வளையும். அது வளையும் அது இல்லை, இது மரமாடா. அது அதுக்கு நான் வளைக்கு தான் வர போட்டது. அது வளையும் நல்லா, இது வளையா, இது மரம். அந்த அந்த அதான் போட்டு அதான் வளைக்கு அடிக்கும் மடியும். அதுதான்டா இது, அதுதான்டா இது. இல்லை இல்லை, இது மரம். அப்போ அப்போ அது என்ன இப்போ? அதான் போட்டு நான் சொல்ல போட்டு. அப்போ இப்போ இது வெட்டுறேன் என்ன அவன்? ஆ அது அதெல்லாம் வெட்டு நீங்கள் இது வேறையா? எது படம் குறைவாக இருந்தாலும் அதான் வளைக்கிறது நல்ல பேப்பர் மாதிரியான வளைக்க லேசாக. அதான் அதான் அப்போ இதங்கால இது ஆடியோ போட்டோம் எங்கே கிருஷ்ணா ஆட்டு எங்கட விட்டியா? எங்கட விட்ட எங்கேயா பதில் வந்து? ஆனால் இது இப்போ எலி அடிச்சே வளைவாள் டிசைன். ஆனால் இது டிசைன் மாறுபடுதுல்ல, டிசைன் இப்போ மாறுது, நட்சத்திரம் மாதிரி. அப்புறம் பூச்சாலாம் எடுக்கும். தம்பிட்ட கூட தம்பிட்டு உள்ளுக்கு வளைவு காட்டுது இல்லையா? அவங்க அதில் அடிச்சுருந்தாங்க. இல்லை இல்லை, இந்த பழையில் வளைவு அடித்தா வளைவாரி வராது. அதான் முடிக்க வச்சான். வழியால் வச்சா அது ஒரு வித்தியாசமான இதாக வரும். இது ஒரு வித்தியாசமான வடிவமாக வரும்லாங்க. ஆனால் அந்த கிழிச்சு போட்டு வடிவம் வரும், ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் வரும். இதை கழட்டி மாற்றணும். அது பூச்சாலாம் எடுக்கும் கலட்டி போட்டு. ஆனால் தான் பழகு அடிக்கிறது. அது அதோ இது அடிச்சு நிற்கிது இல்லையோ? இப்போ எங்களுக்கு பெரிய முறி தானே விலைக்கு. மற்ற பக்கம் முறி தானே. எனக்கு தெரிஞ்சு தகரம் தான் சொன்ன சாமான். அக்னி தகரம் இருக்குல்ல, அந்த சின்ன மெல்லிய தகரம் இருக்குல்ல, அதை பற்றி அதண்டா சூப்பர். அதுக்கு எத்தனை வளையும் அடிக்கலாம் படிப்பா சூப்பர். ஆனால் அது என்ன நினைச்ச அளவுக்கு டிசைன் வந்து கஷ்டம், நுணுக்கமான வேலை. டேய் இவ்வளோ துண்டு தான்டா வெட்டப்படும். துண்டை வெட்டி இப்படி வைக்க தண்டை வளையும் ஈஸியாக அடிச்சிடலாம்டா. ஆனால் பூச்சால் எடுக்கிற ஆனால் இப்படி அடித்தாலும் பூச்சாக நல்ல நமக்கு வில்லேஜாக இருக்கும். உங்ககிட்ட வந்துட்டு ஆடாத வடிக்கு நீங்கள் அணைச்சி அடித்தாலே சரி. நேரம் அடித்தாலும் ஓகே, அவன் வளைச்சி எடுப்பான் பூச்சால். நீ இது வழி ஏறின்றதை பிரட்டி விட்டுறா, அப்புறம் அங்கே இறங்கி நில்லு. கவரக்கையா கவரக்கையா வாட்டுட்டு
இடை கறக்கி போட்டு ஒவ்வொரு ஆணியை வச்சுருக்கீங்க. இந்த பக்கத்தை அடிக்க மேல் பக்கத்தில் தள்ளுது. அப்படி நீங்கள் அடிக்கலாம் ஒரு பக்கத்தால். நம்ம அடிக்கலாம் அது அடிக்கலாம். அதுதான் சொல்ல பல இது வளைக்கிறல்ல நீ நம்ம நேரம் கொஞ்சம் அடிக்கிறீ அப்படியே பூச்செல்லாம் வளைக்கணும் ஒன்றும் செய்யல. கொடுக்குமா நம்ம அடி? அதுதான் கேட்டேன். சுட்டியில் இருந்தால் வாசம் பட்டி தந்தா அடிக்கலாம். நான் பார்த்து அங்கால அவங்க கொங்குரீட்டு பிசாத படிக்க அடித்தா சரி. அங்கால என்ன வேலை கொடுத்து நான் அடி அதே ராம்பி இருக்கா கல்லு நல்ல 16 கம்பி தாங்க அடிக்கிறதுக்கு. 16 கம்பி அடிப்பேன். இல்லை தம்பி அந்த போட்டை பேலன்ஸ் பண்ணி சமனாக வச்சிங்கன்னா தான் 2 பக்கம் அடிப்பீங்க. ஒரு பக்கத்து பாலை அடிக்க விட்டீங்கன்னா மற்ற பக்கத்தாக தொங்கிடும். இங்கே கொஞ்சம் கிடையாது. இது கொஞ்சம் வளையிற குறைவாடா. படி இஞ்சி வாடே கவரக்கையா லைட் எப்படி ஃபோன் லைட்டை பிடிடா. லைட் எப்படி அப்போ நீ அந்த அந்த இந்த இந்த பின் ஆணி இருக்கலோடா அந்த ஆணியை வை. நான் மற்ற நடுவுக்கு வச்சுட்டு சின்ன ஆணி அடிக்கிறேன். நான் நீ அந்த இந்த பின் ஆணியை வை. இந்த இடையே இருக்கிற கேத்துமே இந்த இது இடுப்பில் கொளுத்தி போடும். ஓ பார்த்தோன்னுண்டா முடியாது. அடே அக்னி நம்ம எங்கட சுட்டியிலங்கிறா ஆள் வச்சுக்கோ சன் வச்சுக்க எங்கடே இல்லை. ஆ கயசனா கோல் வருது. உடைக்க போட்டு இல்லை பிறகு பார்த்து வீரர்கள் கொடுப்பட்டு ஜடையில எப்படி வெட்டுவாங்க? அடிச்சா சொல்லும் இந்த பேல துண்டு வழியாக
ஓ எதில் சொன்னீங்க துண்டு ஓ அப்படி வெட்டுறது அது விட்டு அதுதான் ஆள் யோசிக்கும் ஏடி இந்த டிஷை யூஸ் பண்ண அதான் என்ன இந்த டிஷை யூஸ் பண்ண டிஜே மாட்டிக்கிட்டாரு அவரை காப்பாத்து இல்லை இது வளைச்சி அடிச்சு கட்டுப்பிடி கொண்டு பண்ண இல்லை அடிச்சு போட்டு பூச்சாலும் எடுக்கணும் இது அதான் லேசி நமக்கு சொல்கிறேன் அங்கே இல்லை இப்போ அவங்கள நாங்கள் அப்படித்தான் பெறணுமென்று சொல்லல. ஏன்னா இப்போ நிலைமை விளங்குது தானே. வேற கொடுக்க வேண்டியா முப்பட பாட்டுக்கு கொங்குரிட்ட வந்துட்டு விழ பண்ணினா சரி அந்த துண்டுக்கு அங்கே அண்ணா தான் வேணும் தம்பியும் தான் வேணும் தம்பிக்கு இனிப்பா கிடக்கு அப்போ இங்கே வீட்டை படுத்துக்கிறான் இந்த டைம்ல தம்பி நெச்சிருப்பான் பல அடிட்டு ஏதோ போய் சாத்தி போட்டு வர வேண்டிய நினைச்சா தம்பி வந்திப்பான் இங்க வந்தாதான் தம்பி யோசிக்கலாம். இப்போ சிக்கி போனோம் நாங்கள். பிஸ்கெட்டு வாங்கலாம். இந்த துண்டு பிரச்சனை எனக்கு வைக்கிறது ஓகே, இது எப்படி வச்சு விடலாம் பிரச்சனை இல்லை. வச்சு அடிச்சு விடலால ஒவ்வொரு மாதிரி வரப்போதில்லை, அதுதான் பிரச்சனை. ஒன்று வச்சா தான் வளைவா எடுக்கலாம், பின்னி வச்சா பிரியாதான் எடுக்கலாம். இஞ்சால் பக்கத்து பின்னாணி அடிடா இதுக்கு வைப்போம். இஞ்சால் பக்கத்து அந்த பின்னாணியை தை சாமத்தில வாரேன் அம்மா எங்க அப்புறம் இதுக்கும் பை அதுக்கும் பை நீ இந்த லைட்டை பிடிச்சாங்க அந்த லைட் பிடிக்கல அது பண்ணு அந்த லைட் லைட் எப்படி ராயாது என்ன இப்போ சுட்டியால் தந்து இப்போ ஏண்டா தரலாங்க நாடா கடைசியில் பிழையாடியும் பாட வேண்டி வந்துச்சு. எடுவட்டுட்டா புர்றா இங்கே உண்டா இப்படி வச்சு அடிக்கிறோம் ஏதாவது விளங்குவோம் கிடையாது. இப்படி வச்சு அடிக்கிறடா அந்த 2 ஆணைக்கு முடியாத விட்டால் தான் அது எடுபடாது. 2 ஆணைக்கு முடியாத விட்டு தான் இருக்கும். இப்படி விட்டா காண சரியா பார்த்தாடி ப்ரோ நேற்று ஏற்கனவே வளைச்சு இங்கே வேறு ஆணியை தாங்குவோம். இதெல்லாம் பிடிக்க போகுது அடிக்க பிடிக்க போகுது அதெல்லாம் அப்படி ஆட்டக்கூடாது. அடிச்சு விட்டா அடிக்கிறேன். இந்த ஆணியை பிடிங்கினா தான் இந்த ஆணி அடிப்பேன். இந்த வேதான் அடிக்கிற மாதிரி நீ அடிக்கிற மாதிரி இல்லையே.
பாப்போம் இங்கே வைக்காது உங்களுக்கு வை மோம்போ போயிட்டு பழக பக்கத்து போட்டு ஆனா அக்னி இது சீதை கொட்டா படிக்கிறானே அரைவனா காப்பதி வராங்க கொடா நடா சின்ன வட்டு போய் பாடு நீ போய் பாடு நீ போய் பாடு கொண்டா அனிதா பொங்கல் அடிச்சா வெடிக்கினானா தொங்கல் அடிச்சா வெடிக்கும் தான் அப்போ எங்களுக்கு தெரியாம நாங்கள் செய்ய வந்தாங்க பெருசால வெடிக்கணும் எது பழைய தான் சும்மா இருற இங்கே கொண்டா இது சின்ன ஆகினானா பெருசா வெடிச்சாங்க அடிச்சு காட்டுறோம் முடிச்சுட்டோம் அடி பெருசாண்டா என்ன உன்னளவுக்கு செல்லம் இதை விட கொஞ்சம் பெருசாக வட்டு ஒரு இஞ்சி வச்சு அடித்து முடிக்கணும் ஐயா அடியுது இந்த பழைய மட்டு கொண்டு வச்சு அடிச்சா வடிக்குதான் பாங்க காலம் பார்க்கும் நீ இப்படி வச்சு நேர் அடிடா இப்படி வச்சு நேர் அடி அடிச்சு போட்டு வடிச்சு படிச்சு மடிக்க வேணா நேர் அடி போவோம் அது உள்ள ஃபுல்லா கொஞ்சம் மடி மடி இப்போ மடிக்கு மடிச்சா எவ்வளோ மடிச்சா கிளம்பு நான் அடிச்சு நிமித்தம் மடிச்சு அதை பெருசாக விடணும் பழைய ரெண்டு ஒன்று செய்யணும் எப்படி அடிச்சா கிளம்புனாங்க மடிக்க பார்த்தா நான் சொல்கிறேன் அறவில் தான் ஒன்று நேரம் அடித்தா வடிக்கும் மடித்தா கிளம்பும் இதே பெருசாக வெட்டணும் மிளங்க சின்ன நாய்க்கிறாலும் கிளம்பு அது பெருசாக வெட்டும் தான் கிளம்பாது அது பெரிய ஓடு அதில் சைஸுக்கு ஓட்டினா சரி கொஞ்சம் சைஸ் பண்ணி அது பெரிய ஓட்டு தானே நிலத்து நிலத்தையும் பார்த்தா அதுக்கு பண்ணாச்சு அதுக்கு மாதிரி இந்த போல வெடிக்க பெல்லி அது வெடிக்க இன்னும் வடிக்கணும் பிரச்சனை இல்லை இன்னும் மடி அடிச்சா கம்மி நிற்கும் அந்த ஆணி இல்லாடி வெடிச்சு மாதிரி இந்த அப்படிதான் வரும் பீ சாமா கரைச்ச பிடிச்ச வேலை தெரியும்